இன்னொரு வசனம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 15வது வசனம். அவர் ஜீவனோடு எழுப்பினார் என்பதை திரும்ப திரும்ப பைபிள்ல நம்ம திரும்ப பார்க்கிறோம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், பீட்டர் சொல்லுகிறார், ஜீவாதிபதியாகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் கொலை செய்து சிலுவையில் அறைந்து அவரை அடக்கம் பண்ணினீர்கள், ஆனால் தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். ஏன்னா பீட்டர் கண்ணால பார்க்கிறார் அவர் உயிரோடு எழுப்பினதை. மரணத்தில் அவரை அடிக்க கொடுத்ததெல்லாம் இருந்து பார்த்துட்டு இருந்தவர். அவரை சிலுவையில கொண்டு அவரை அடித்து அவரை கொலை செய்து கல்லறையில் அடைக்கப்பட்டு வெளியே சீல் வைத்ததும் பார்த்து கொண்டிருந்தவர். அதனால அவர் சொல்லுகிறார், நான் அதற்கு சாட்சியா இருக்கிறேன் அவர் உயிரோடு எழுந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கலாம். உயிர் தெழுந்த இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் யாரை தேடுகிறார்களோ அவர்களோடு பேச வல்லமை உள்ளவர். சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் பலத்த சத்தத்தோடு சாட்சி கொடுத்ததுனாலே அவர்கள் மேலே பூரண கிருபை வந்தது. கிருபைனா கிரேஸ். கிரேஸ் கிருபைனா என்னன்னு தெரியணும். அன்மெரிட்டட் பிளெஸிங். அதாவது இந்த உலகத்துல எந்த பிளெஸிங் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்க அதுக்கு தகுதி உள்ளவர்களா இருந்தாதான் கிடைக்கும் இல்லையா? தகுதி இல்லாத யாருக்கும் எந்த பிளெஸிங்கும் கிடைக்காது. ஆனா கிரேஸ் சொல்லியாச்சுன்னா அன்மெரிட்டட் கிரேஸ். தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுக்கிற கிருபை தான் கிருபை. நான் தகுதி உள்ளவர் கிடையாது, நான் குற்றவாளி, நான் ஒரு பாவி. ஆனா தகுதி இல்லாத எனக்கு தேவன் கொடுக்கிற அந்த கிருபை தான் கிருபைன்னு சொல்றது. அன்மெரிட்டட் கிரேஸ். அது உலகத்துல வேற யாருமே கொடுக்க முடியாது. அதனாலதான் கொலகாரன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு பாஸ்டரா இருக்கலாம். இது உலகம் அதாவது நம்பாது. பாஸ்டரா இருக்கவங்க, அதாவது மற்ற ஊழியக்காரங்க, மற்ற மதங்கள்ல உள்ள அவங்களுடைய ஊழியக்காரங்களை பார்த்தாங்கன்னா அவங்களெல்லாம் செயின்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் பிறப்பிலேயே நாங்க பூஜை செய்து அதை செய்தது வந்தோம்னு சொல்லி. ஆனா கிறிஸ்டியன் ஃபெய்த்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேக்ரவுண்ட் பின்னால பாத்தீங்கன்னா அவன் குடிகாரனா இருக்கலாம் அல்லது கொலகாரனா இருக்கலாம். இயேசு ஒரு நாள் அவங்களை சந்தித்தார். ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். அதாவது a real change in a man's life is a miracle. இல்லையா? எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? என்னுடைய வாழ்க்கையில நான் தவறான வழியில போயிட்டு அங்க மதன் பிரதர் அதான் சாட்சி. சாட்சிகள், திரளான சாட்சிகள். தன்னுடைய வாழ்க்கை பற்றி மற்றவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்கு என்ன இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். Everybody was giving testimony about that. We need to have a testimony. மற்றவர்களை பற்றி இல்லை, என்ன பற்றி சொல்றதுக்கு எனக்கு டெஸ்டிமனி வேணும். எனக்கு இயேசு என்ன செய்தார், அதுதான் கிறிஸ்தவ சபை. மற்றவர்கள் சொன்ன கதைகளை கேட்டு அதற்காக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது இல்லை. அந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில இயேசு என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி டெஸ்டிமனி இல்லைன்னா there is no point sitting here. நம்ம ஒரு சின்ன கூட்டத்தை கூட்டுறதுக்காக இல்லை, டீ குடிச்சிட்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறதுக்காக இல்லை. நம்ம டீ குடிப்போம், சாப்பிடுவோம், பட் அதை கூட்டுறதுக்கு காரணம் அது இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கை மூலமாக சாட்சியாக சொல்வதற்கு அவர்கள் பலத்த சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் பூரண கிருபை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நமக்கு எல்லாம் பூரண கிருபை. The fullness of grace. Grace வெறும் grace இல்ல, fullness of grace. When the fullness of time came in, Jesus was manifested in the world and he bestowed upon us fullness of grace. பூரண கிருபை. அந்த பூரண கிருபையில எந்த விதமான ஒரு அழுத்தம் இருக்காது, எந்த விதமான ஒரு தவறும் இருக்காது. அது பரிபூர்ணப்படுத்தும். நம்ம நாளுக்கு நாள் நம்ம புதிதாக கொண்டிருக்கும் கிருபை இது. அப்படிதானே? அது ஒரு பாட்டு இல்ல, நாளுக்கு நாள் புதிதாக்கப்படும். தெரியுமா பாட்டு? ஹல்லேலூயா. அது ஒரு ஸ்டான்ஸா படிக்க பார்ப்போம். நாளுக்கு நாள் புதிதாக்கும். If you can, it's true. ஒவ்வொரு நாளும் நம்மள புதிதாக்கி கொண்டிருக்கிறது. குமார் பிரதர் சொல்ல முடியுமா, நீங்க புதிதாக்கப்பட்டிருக்கீங்களா?
Hallelujah. Mother brother சொல்ல முடியுமா? Pat, how about you? So that's a real experience. Every day we are renewed. நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டிருக்கும் வல்லமை. Okay, it's okay. என்ற படிக்கலாம். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 17:3 வாசிப்போம். அப்போஸ்தலர் 17:3. Hallelujah. Thank you Lord. கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து என்னும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். ஹalleluya. அப்போ கிறிஸ்து பாடுபடவும் அவர் உயிர்த்தெழுந்து வர வேண்டும் என்றும் பால் சொல்லுகிறார். திருஷ்டாந்தமாய் அவர்களுக்கு பேசினான் என்று. அப்போ நம்முடைய சாட்சிகளிலேயும் மற்றவர்களுக்கு இல்லாத ஹோப் நமக்கு எதனால வருதுன்னா இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததுனால. மற்றவங்களுடைய ஹோப் எல்லாம் அழிந்து போயிடும். ஒபாமா இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுப்பாரு, கொலம்பியால போய் குழப்பம் வந்துட்டுன்னா ப்ராமிஸ் எல்லாம் போயிடும். நார்த் கொரியால த்ரெட்டன் பண்ணி பார்த்தாரு, நீங்க ராக்கெட்டை விடாதுங்கன்னு சொல்லிட்டு அவங்க கேர் பண்ணல, ராக்கெட்டை விட்டுட்டாங்க. ஆனா இது அந்த மாதிரி வல்லமை இல்லை. இந்த வல்லமை ஒரு மனுஷனை மாற்றும் பொழுது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. உலக சக்திகள் அதை தடுத்து நிறுத்த முடியாது. லைஃப் த்ரெட்டனிங் சிச்சுவேஷன்ஸ் தடுத்து நிறுத்த முடியாது. அதாவது கிறிஸ்தவ மிஷனரிஸ் எப்படியெல்லாமோ கொலை செய்திருக்காங்க. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. இந்தியால ஆஸ்திரேலியால இருந்து ஒரு மிஷனரி ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னால குஷ்டரோகிகள் மத்தியில ஊழியம் செய்து போயிருந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி குஷ்டரோகிகளுக்கு அறிவிக்கிறதுக்காக. அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு போய் மீட்டிங் நடத்திட்டு ராத்திரி அவரும் அவருடைய 2 பிள்ளைகளும் ஜீப்ல வீடு தூரமா இருந்ததுனால ஜீப்பை ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு அந்த 2 பிள்ளைகளும் அவரும் அந்த ஜீப்ல தூங்கிட்டாங்க. ராத்திரி தீயை கொளுத்தி விட்டுட்டாங்க ஜீப்பை. அவர் இயேசுக்காக மரித்தார். ஆனா இது எத்தனை பேர் செய்வீங்க? ஒன்லி இயேசுடைய அன்பை ருசித்தவங்க தான் செய்ய முடியும். தங்களுடைய ஜீவனை அர்ப்பணம் பண்ணி இயேசு கிறிஸ்துவை போய் தள்ளி போட்ட ஜனங்கள் ஒருவரும் பார்க்க மாட்டாங்க குஷ்டரோகிகள். அந்த ஜனங்களுக்கு கிறிஸ்துவை பற்றி சொல்றதுக்காக போனாங்க. அதனால இந்த நாட்கள்ல கிறிஸ்துவனுடைய அந்த வல்லமையை பெற்று அதை அறிந்து கொண்டவங்க தான் ஊழியத்துக்காக தங்களுடைய லைஃபையும் ரிஸ்க் பண்ணி போறாங்க. அதான் பால் சொல்லுகிறார் என்று காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தது. அவன் நல்லா ஒரு பரிசேயனா இருந்தான். அதாவது ஜூயிஷ் இதுல ஹை கிளாஸ் பீப்புள் பரிசேயர். ஆனா அதை தூர எரிஞ்சிட்டான் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்வதற்காக. எல்லாவற்றையும் குப்பை என்று எழுதி அவைகளெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவே அந்த தேவகுமாரன் என்று அவன் உலகத்துக்கு பிரசங்கிக்க ஆரம்பித்தான். இந்த நாட்களிலே நமக்கு என்ன போராட்டங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி, அந்த போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்து இயேசுக்கு சாட்சியாய் வைக்கிறதுக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம போற இடங்கள்ல இன்னைக்கு குமார் பிரதர் அந்த ஃபேமிலியை கூட்டிட்டு வந்தாருன்னா ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பிகாஸ் அவர் 2 வாரம் தான் ஆச்சு பேப்டிஸ்ட் எடுத்து. ஆல்ரெடி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட். இது ஒரு மனுஷனுக்கு செய்கிற சேவை இல்லை. வேற எந்த, அதாவது நமக்கு ஒரு ஆதாயம் உலகத்துல கிடைக்க போறதில்லை. ஆனா பரலோக ராஜ்யத்துல சந்தோஷம். பைபிள் என்ன சொல்லுதுன்னா அழிவுக்கு பாவத்துல விழுந்திருக்கிற ஆத்மாக்களை யார் விடுவிச்சு வராங்களோ அதை குறித்து பரலோகம் சந்தோஷப்படுது. அதனால இந்த காலை வேளையிலே நம்ம அந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவங்க. இதை எப்பவும் மனசுல இருக்கணும். அப்பதான் we will be different from the world. இந்த உலகத்தோட நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. we are separated from this world. we are called to live a holy life. அடுத்தபடியாக நம்முடைய ரட்சிப்பு அவருடைய உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய ரட்சிப்பு அவருடைய உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துகிறது. நீங்க ரட்சிக்கப்பட்டதுனால அவர் உயிர்த்தெழுந்தார் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது இல்லையா? ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மாற்ற முடியாது. ஏன்னா சொல்லுவாங்க இது பிறவி குணம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாய்க்கு வாழ நீட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய சமூகத்துல எல்லாம் பாசிபிள். நடக்காததை நடக்க செய்கிறவர் நம்முடைய தேவன். என்னுடைய தேவனால் எல்லாம் கூடும் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தினாலே எல்லாம் கூடும். அதனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய ரட்சிப்பு அவருடைய உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. ரோமன் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மனிதர்களில் எழுப்பினார் என்றும் உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவார். ரட்சிக்கப்படுவதற்கு ரெண்டு காரியம் என்ன? உன் வாயினாலே அறிக்கை செய்து தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போ தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரெண்டும் முக்கியம்.